மற்றவர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் முக்கியமான 7 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்னோட சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா, எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்குமே 1000 கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம். இருந்தாலும் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் வந்து வெளிக்காட்டாமல் நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து மற்றவங்க உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. சரிங்களா? உங்களோட மகிழ்ச்சியை பார்த்து அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், அவங்க கவலைகளை மறந்து உங்கள் கூட பேசணும், உங்கள் கூட பழகணும், உங்கள் கூட இருக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணமே அவங்கள வந்து உங்கள் கூட சேர்த்து வைக்கும். ஓகேங்களா? அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு காரணம். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஒன்று என்னன்னு பார்க்கலாமா? இங்கே எப்பயுமே வந்து நேர்மறையாக பேசணும். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக நடக்கும், இது எனக்கு தெரியும், இதை செஞ்சு முடிச்சிடலாம், இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணங்கள்லேயே நம்ம பேசணும். நேர்மறையாகவே நினைக்கணும். சரிங்களா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அப்படி தான் நடக்கும். அதனால் வந்து நம்ம நினைக்கிற விஷயங்கள், பேசுகிற விஷயங்கள் வந்து நேர்மறையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளோட செயல்களும் நேர்மறையாகத்தான் இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவும் நடக்காது. நெகட்டிவ் திங்ஸும் நம்ம நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவ் தான் நடக்கும், பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக நடக்கும். ஓகேங்களா? அதனால் எப்பயுமே நேர்மறையாகவே நினைப்போம், நேர்மறையாகவே நடந்து கொள்வோம். அப்போ தான் வந்து மற்றவங்க உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. ஓகேங்களா? 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து உண்மையாக நடந்துக்கணும். நீங்கள் வந்து போய் பேசக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறதுனா, நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மையாக இருக்கணும், உண்மையை மட்டும் பேசணும். என்ன சொல்கிறதுனா, இது என்னால் முடியும், இது என்னால் முடியாது, முடியாத விஷயத்த முடியும்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் இழுக்கக்கூடாது. இது என்னால் முடியும் அப்படின்னா முடியும்னு சொல்லிடுங்க, முடியாது அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து என்ன ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் பேர் வாங்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தெரியாத விஷயங்களை தெரியும்னு சொல்கிறதும், மற்றவங்களுக்கு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு சாதகமாக நீங்கள் பேசுகிறது அது தப்பு. சரிங்களா? தப்புன்னா தப்பு, கரெக்டுனா கரெக்டு. எப்பயுமே வந்து தவறுக்கு வந்து துணை போகக்கூடாது. நம்ம நேர்மையாக இருக்கோம், நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா வந்து மற்றவங்களுக்கும் நம்மளோட மனசு பிடிக்கும், மற்றவங்களும் நம்மளை தேடி வருவாங்க. ஓகேங்களா? அதனால் எப்பயுமே வந்து உண்மையாக பேசி பழகுங்க. நம்ம வந்து தோற்றம் வந்து எப்பயுமே சிறப்பாக இருக்கணும். நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வந்து நீட்டாக இருக்கணும். அப்போ நம்ம வந்து நீட்டாக இருந்தால் தான் நம்ம பார்க்குறவங்களுக்கும் நம்மக்கிட்ட பேசணும்னு தோணும், பிடிக்கும், நம்ம கூட வர்றதுக்கு பிடிக்கும், நம்ம கூட பேசணும்னு தோணும். சரிங்களா? நம்மளோட தோற்றம் வந்து நீட்டாக இருக்கணும். அதாவது அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு பண்ணணும். போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து பேசுகிற பேச்சு வரைக்கும், நடக்கிற நடையிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் நீட்டாக இருக்கணும். எல்லாமே நீட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மற்றவர்கள் நம்மளை தேடி வருவாங்க. ஓகேங்களா? உங்களோட பேச்சில் வந்து அன்பும் மரியாதையும் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் எப்பயுமே அன்பாக பேசுகிறீங்க, மரியாதையாக பேசுகிறீங்க, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க, மற்றவங்ககிட்ட அன்பாக நடந்துக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களை எல்லோரும் கேட்க ஆரம்பிப்பாங்க, தேடுவாங்க. சரிங்களா? அதனால் வந்து உங்கள்கிட்ட முக்கியமாக இருக்கக்கூடிய அன்பும் மரியாதையும். சரிங்களா? அன்பும் மரியாதையும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமான அன்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அதை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் உதவுறதுக்கு முன் வரணும். சரிங்களா? யாராவது ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காமல் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்கள் பண்ணணும். சரிங்களா? வயசானவங்க இருக்காங்க, நடக்க முடியல அப்படின்னா வந்து ரோட்டை கிராஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா, இல்லை வந்து அவங்கள வந்து என்னென்னா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுமா, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிங்கன்னா மற்றவங்க உங்களை தேடி வருவாங்க. உதவி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் வந்து எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம உதவி பண்ணோம்னா இன்றைக்கி நம்ம 10 ரூபா கொடுத்தா நாளைக்கு நம்மளுக்கு 50 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தயவுசெய்து உதவி பண்ணாதீங்க. எதையும் எதிர்பார்க்காம உதவி பண்ணுங்கள். அது உங்களுக்கு பல மடங்கு திருப்பி கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து உதவியில் எதிர்பாராமல் உதவி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கீங்க, உண்மையான அக்கறையோடு நடந்துக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த அக்கறை, நீங்கள் உண்மையாக அக்கறை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களை என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. அவங்க பல மடங்கு உங்கள் மேலே அக்கறைப்படுவாங்க. அதனால் வந்து அக்கறைப்படுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அது உண்மையாக இருக்கணும். உண்மையான அன்பும் அக்கறையும் மரியாதையும் இருக்கிற எல்லார்கிட்டையுமே
மக்கள் அதாவது என்ன சொல்லணும்னா ஈர்க்கப்படுவாங்க. சரிங்களா? அதனால் உங்ககிட்ட உண்மை, அன்பு, மரியாதை, பாசிட்டிவான எண்ணங்கள் இது எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மற்றவங்க உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய சேனலை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோ.